ஹெல்த்தியாக டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தோம்னா கால்சியம் ரொம்ப ரொம்ப அந்த அளவுக்கு. இப்போ கால்சியம் நம்மனா என்ன நினச்சிப்போம், எலும்புகள். ஸோ எலும்புகள் மற்றும் பற்களோட ஆரோக்கியத்திற்கு நமக்கு வந்து கால்சியம் முக்கியம்னு நினைப்போம். அதை தாண்டி லிவர் ஃபங்க்ஷன்லேருந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து கால்சியம் ரொம்ப இந்த மாதிரி. இந்த கால்சியம் நமக்கு எப்படி நம்ம உடலில் எடுத்துக்கிறது, நேச்சுரலான இப்போது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எது இதில் இருக்குது. ஒருவேளை கால்சியம் குறைபாடு இருந்தால் எந்த மாதிரியான விளைவுகள் நமக்கு அறிகுறிகள் நமக்கு தெரியும். ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குன்னா நமக்கே தெரியும். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போதே நமக்கு டக்குன்னு கீழே விழுந்துட்டோம், காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறது. முக்கியமாக சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது நம்ம உடலில் கால்சியம் குறைபாடு அப்படின்ற பிரச்சனையே ஏற்படாது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் தசைகள் நரம்புகள் இது வந்து சரியாக கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செல்களும் அதோடைய பணியை சரியாக செய்கிறதுக்கும் ஹெல்த்தியாக டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தோம்னா கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த அளவுக்கு இப்போ கால்சியம் நம்மனா என்ன நினச்சிப்போம், எலும்புகள். ஸோ எலும்புகள் மற்றும் பற்களோட ஆரோக்கியத்திற்கு நமக்கு வந்து கால்சியம் முக்கியம்னு நினைப்போம். அதை தாண்டி லிவர் ஃபங்க்ஷன்லேருந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இந்த கால்சியம் நமக்கு எப்படி நம்ம உடலில் எடுத்துக்கிறது, நேச்சுரலான இப்போது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எது இதில் இருக்குது. ஒருவேளை கால்சியம் குறைபாடு இருந்தால் எந்த மாதிரியான விளைவுகள் நமக்கு ஏற்படும். டெய்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கால்சியம் டேப்லெட் வந்து வழக்கமாக சாப்பிட்றது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். நான் தான் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து டேப்லெட் சாப்பிட்றேன்ல, அப்புறம் எப்படி எனக்கு வந்து கால்சியம் குறைபாடு வரும், இந்த மாதிரியான ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது நம்ம உடலில் கால்சியம் குறைபாடு இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டண்ட் ஒர்க் நம்ம உடலில் கால்சியம் பண்ணிகிட்ருக்குன்றதை பார்த்தோம். அந்த மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குன்னா நமக்கே தெரியும். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போதே நமக்கு டக்குன்னு கீழே விழுந்துட்டோம், காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறது. முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ போனோட டென்சிட்டி நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ கால்சியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி கண்டிஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கால்சியம் குறைபாடு இருந்ததுன்னா பற்கள் எளிதில் உடையிற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக ஒன்று கடிச்சோன்னா டக்குன்னு பல்லு உடையுது, கேவிட்டிஸ் அடிக்கடி வருது, டூத் ஏக்ஸ் வருது, பல்லு வலி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். டூத் கேரிஸ், பல்லு வந்து அதிகமாக சொத்தையாகிறது, பல் கூச்சம் ஏற்படுறது, இது எல்லாமே கால்சியம் குறைபாடு இருந்தால் ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள். இதை தாண்டி பார்த்தோம்னா அதிகமான ஹேர் ஃபால், முடி உதிர்தல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குறது, படபடப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். எலும்புகளை பொறுத்த வரைக்கும் போன் டென்சிட்டி குறையிறது அப்படின்னு சொன்னால் ஆஸ்டியோஃபீனியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இதில் ஏற்படுது. அதே மாதிரி மூட்டுக்கள் வந்து தேய்மானம் ஏற்படும். ஸோ கால் மூட்டில் வந்து நடக்கும்போது பார்த்தோம்னா கழுக்குன்னு ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்கிறது. ஸோ 2 போனில் வந்து அதிகமான ஒரு உராய்வு ஏற்பட்டு நமக்கு அதிகமான போன் எலும்புகள் தேய்ந்து ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைனோவியல் ஃப்ளூயிடு குறைஞ்சி ஒரு ட்ரைனஸ் இருக்கும்போது இந்த மாதிரி எலும்புகள் தேய்மானம் ஏற்படலாம். ஸோ ஷோல்டர் போன்லேயோ இல்லை நெக்கில் தான் நிறைய பேருக்கு இந்த செர்விக்கல் வெர்டிப்ரா இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து தேய்மானம் ஏற்படுறத நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ செர்விக்கல் வெர்டிப்ராலையோ இல்லை லம்பார் கீழ் முதுகு பகுதியிலையோ நமக்கு கால்சியம் குறைபாடு இருந்தால் எலும்புகள் தேய்மானம் அப்படின்றது வரும். அதே மாதிரி ட்ரைனஸ், டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் வருது. ஸோ இது எல்லாமே கால்சியம் குறைபாடுனால வரக்கூடியது தான். இதுவே கால்சியம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடலில் அடிக்கடி என்னென்னா ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்னியில் வந்து அதிகமான ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் தான் நிறைய இருக்கும். ஸோ கிட்னியில் ஸ்டோன்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு கிட்னி கால்சியம் வந்து நிறைய நம்ம சாப்பிட்றோம், டெபாசிட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு சிலர் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டி கிட்னி ஸ்டோன் வந்துச்சுன்னா அதை டோட்டலாக கால்சியம் டயட்டே விட்டுருவாங்க. ஸோ லைஃப் லாங் அப்படி விடும்போது 5-6 வருடங்களில் என்ன ஆகும்னா
நம்ம உடலுக்கும் செல்களுக்கும் தேவையான கால்சியம் போன்லேருந்து திரும்ப அப்சார்ப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போன் வீக் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய உடலில் கால்சியம் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுதான்றதை அப்பப்போ நம்ம போன் டென்சிட்டிலாம் செக் பண்ணிக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா விட்டமின் D3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்கணும்னா விட்டமின் D3யும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நேச்சுரல் சோர்ஸ் நமக்கு என்னென்னா சன்லைட்லேருந்து நமக்கு கிடைக்குது. அப்போது கால்சியம் விட்டமின் D3 இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது நம்ம உடலில் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளோ வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இது பேசிக்காக பார்த்தோம்னா டெய்லி கொஞ்சம் நேரம் ஒரு 5லிருந்து 10 நிமிடம் சன்லைட்டில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது நல்லது. ஸோ சன்லைட்டில் நம்ம இருக்கும்போது தான் நேச்சுரலாக நமக்கு விட்டமின் டி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இதுவே ஒரு பயிற்சியாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா கால்சியம் டிஃபிஷியன்சியோ இல்லை விட்டமின் D3 டிஃபிஷியன்சியோ இல்லாமல் இருக்கும். பெரும்பாலும் இது வந்து 45 வயதை கடந்த பெண்களுக்கு நிறையவே வருது. மெனோபாஸ் டைம்லையோ இல்லை மெனோபாஸ் முடிஞ்சு அதாவது மாதவிடாய் முழுவதுமாக நின்ற பெண்களுக்கு இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி நிறையவே ஏற்படும். அந்த வயதிற்கு அப்போ தான் என்ன ஆகுனா உடல் பருமன் அதிகமாகிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ வெயிட் கெயின் அதிகமாக மூட்டுக்களில் வலி அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நீ ஜாயிண்டில் பெயின் அதிகமாகிட்டே வர்றதுக்கு ரீசன் என்னென்னா எலும்புகள் தேய்மானம், ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு ஏற்படுது. சரி, நேச்சுரலாகவே நம்ம கால்சியம் குறைபாடை எப்படியெல்லாம் சரி செய்யலாம்? கால்சியம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். பசும்பாலில் தான் கால்சியம் நிறைய இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ எங்கெங்கே பசும்பால் நமக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை, பியூராக இருக்கான்னு தெரியல. இதனால் பால் குடிக்கிறதே விட்டுட்டா அதனால் எனக்கு கால்சியம் சத்தும் குறைவாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். பசும்பாலை விடவே நமக்கு நிறைய உணவுகளில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான உணவுகளை நம்ம வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா நிச்சயமாக இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்க முடியும். இதில் கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய சித்த மருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நம்ம டயட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உணவு முறையில் எந்த உணவு அதிகமாக எடுத்தால் நமக்கு வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி வந்து சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகள் நிறைய சாப்பிடணும். தினமும் ஒரு கீரை வகைகள். ஸோ இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது முருங்கைக்கீரை நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். முருங்கைக்கீரையில் அதிகமான கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து நிறைஞ்சே இருக்குது. இதை வாரத்துக்கு 3-4 முறையாவது முருங்கைக்கீரையை உணவோடையோ இல்லை முருங்கைக்கீரை பொடியை நம்ம வந்து சூப் மாதிரியோ தண்ணீரில் போட்டோ தேனில் கலந்து குழச்சி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் அதிகமான கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நம்ம உடலில் கிடைக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, பாலக்கீரை, பசலைக்கீரை, கல்யாண முருங்கை, இந்த மாதிரி கீரை வகைகளில் நிறைய கால்சியம் இருக்குது. முக்கியமாக பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் பார்த்தோம்னா அதிகமான கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அருகம்புல் சாறு நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நம்ம உடலில் அந்த கால்சியம் குறைபாடு நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அருகம்புல்லையுமே நமக்கு கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குது. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இதோடு சேர்ந்து கடலை வகைகள், ஸோ கொண்டை கடலை, ஸோ இந்த மாதிரி கடலை வகைகள், பச்சை பயிறு, இந்த மாதிரி கடலை வகைகளை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடும்போதும் அதிகமான கால்சியம் நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க, இரும்பு சத்து கால்சியம் நமக்கு நிறைஞ்சி இருக்கணும், சாப்பிட்ற உணவும் நல்லா செரிமானம் ஆகணும் அப்படின்னா தாம்பூலம் தரிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. நம்ம வந்து வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் வைத்து சாப்பிடும்போது கால்சியம் குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது. இந்த தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தோம்னா அந்த வெற்றிலை பாக்கு போட்டுட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக நடந்து போவாங்க. ஜாயின்ட் பெயினோ அந்த மாதிரி விஷயங்களே எதுவுமே இருக்காது. அப்போ கால்சியம் குறைபாடு நமக்கு சரியாகணும், உடலில் வந்து இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும், மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த தாம்பூலம் போடுறத நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு மிளகு அளவுக்கு சுண்ணாம்பு வச்சுட்டு இதில் ஒரு 1 அல்லது 2 கொட்டைப்பாக்கும் ஒரு 2 வெற்றிலை வைத்து நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடலில் கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும். இதுவே சித்த மருத்துவத்தில் இந்த கால்சியம் குறைபாடு இருக்குது, மூட்டுக்கள் தொடர்பான வலி இருக்குது, இது எல்லாமே வாத நோய் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ வாதத்தை குறைப்பதற்கும் நிறைய மருந்துகள் இருக்குது. இந்த பற்ப வகைகள் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து பயன்படுத்தலாம். பற்ப வகைகள் அப்படின்னு சொல்லும்போது சங்கு பருப்பம், முத்துச்சிப்பி, பலகரை,
இந்த மாதிரியான பருப்பு வகைகளை தகுந்த மருந்தோடு நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் கால்சியம் மட்டும் கிடையாது, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த பெருமருந்துகள் நமக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய அஸ்வகந்தாதி சூரணம் பயன்படுத்தலாம். சதாவரி சூரணமும் கால்சியம் தொடர்பான குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மாவிலங்கம், மருதம் பட்டை, மரமஞ்சள் இந்த மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் கால்சியம் குறைபாடு அப்படின்ற பிரச்சனையே ஏற்படாது. இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள், மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.